பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இப்ப 4 கலிமாக்கள் பார்த்து முடிச்சு இன்னைக்கு 5வது கலிமா. இது நம்ம ஏற்கனவே நேரடி வகுப்புல லைவ் கிளாஸ்லயே படிச்சிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் உங்களுக்கு வேண்டிய தகவல்களை மீண்டும் ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறதுக்காகவும் நான் இங்க மீண்டும் இதை ரெக்கார்டு பண்றேன். 5ஆம் கலிமா ரத்து குஃப்ரின். ரத்துல் குஃபுர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்து குஃப்ரின் அப்படின்னு சொல்லலாம். என்ன இந்த தன்வீன் எதை உணர்த்துனா, எல்லா வகையான குஃப்றுகள், இறை நிராகரிப்புகளை விட்டும் திரும்புதல், மறுத்தல், ரத்து செய்தல், இல்லாமலாக்குதல், மறுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல உண்டான 5வது கலிமா. இந்த கலிமாவுடைய சிறப்பு, இதை காலை மாலை நாம் ஓதி வரும் பொழுது நமக்கு ஈமான் சலாமத்தோடு உள்ள மரணம், குஃப்ரை விட்டு பாதுகாப்பான ஒதுங்கி இருக்கக்கூடிய மரணம் கிடைக்கும். குஃப்ரை விட்டு பாதுகாப்பா இருக்கிறதுக்குள்ள சபம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்ன அந்த ரிவாயத்து ஹதீஸின் அடிப்படையில இந்த 5வது கலிமா இருக்கு. பாபம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக்க பிக்க ஷைஅன் வான அஅலம். வார்த்தைகளை தெளிவா உச்சரிக்கணும். பிகா ஷையன் அப்படி சொல்லக்கூடாது. வானா அஅலம் அப்படி சொல்லக்கூடாது. வஅன அஅலம். அர்த்தம் பாருங்க. நான் அறிந்தவனாக அறவே உன்னை கொண்டு இணை வைக்கிறதை விட்டும் உண்மையாக நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். பாருங்க, இன்னி உண்மையாக நான், அஊது பிக்க அஊது காவல் தேடுகிறேன், பிக உன்னை கொண்டு, மின் அன் உஷிரிக்க பிக்க ஷைஅன் உன்னை கொண்டு இணை வைக்கிறதை விட்டும், வன அழலமு நான் அறிந்தவனாக அறவே. இப்போ அர்த்தம் வைக்கக்கூடிய இன்றைய கால பிள்ளைகள் எப்படி அர்த்தம் வைப்பாங்க? வான அழலமுக்கு வாவு ஹாலியா, வான அழலமு நான் அறிந்த நிலைமையில் அப்படின்னு சொல்லி நிலைமைங்கிற வார்த்தையை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுல சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைத்தனம். நான் அறிந்தவனாக, அதுவே என்னதான் அந்த நிலைமை உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். இன்னமும் சில அர்த்தம் வைக்கும் பொழுது ஆகிறது, ஆகும், இதுவாகிறது, அதுவாகும் அப்படிம்பாங்க. அது எதுக்கு சொல்லிதுன்னா, சின்ன பிள்ளைக்கு முபத்ததா கபரும் புரியறதுக்காக சொல்லி தர்றது. ஆனா காலம் முழுக்க அப்படியே ஆகிறதும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது 100 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழக்கங்கள். அது நமக்கு தேவையில்லை. இப்ப இங்க பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காங்க. நான் அறிந்தவனாக, அதாவது அந்த நிலைமை. இப்ப எல்லாரும் இன்னைக்கு அர்த்தம் வைக்கிறவங்க எவ்வளவு பின்னாடி போயிருக்காங்க பாருங்க. நான் அறிந்தவனாக இருக்கும் நிலைமையில் கேட்ட அந்த வாவ வெளிப்படுத்துறாங்களாமா. நம்முடைய அர்த்தத்துல தான் இந்த வார்த்தைகள் வெளியப்படணும். நல்ல மனிதன் அப்படின்னு சொன்னா, நல்லங்கிறது அவனுடைய பண்பு, சிஃபத்து. அரபியில இதுக்கு ஆன, ஆகியன்னு சொல்லி கொடுத்து, நல்லவனான மனிதன், ரஜுலுன் சாலிகுன் நல்லவனான மனிதன். அது என்ன நல்லவனான மனிதன்? நல்ல மனிதன், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். இது சொன்னா பக்கத்துல இருக்கவனுங்களும் புரிஞ்சுக்க மாட்றானுங்க. அர்த்தம் வைக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க. சரி, போகட்டும். சரி. அஸ்தகுஃபிருக்க லிமாலா ஆலம். நான் அறியாததுக்கு உன்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறேன். அறியாமல் செய்யக்கூடிய பிழைகள். லா ஆலம். நான் அறியாததுக்கு உன்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறேன். பிழை பொறுக்குதல் என்னது? பாவ மன்னிப்பு தேடுதல், இஸ்திக்ஃபார் செய்தல். நமக்கே தெரியாம நம்ம நிறைய தவறுகள்ல ஈடுபட்டிருப்போம். அல்லது முன்னோர்கள் செஞ்ச அந்த தவறுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அல்லது நம்ம சில தவறுகளை செஞ்சு, அல்லது நான் அதை பார்த்து மத்தவங்க கத்துக்குவாங்க. சின்ன பிள்ளைகள் கத்துக்குவாங்களா இருக்கு. இப்படி நமக்கே தெரியாம பல தவறுகள் நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கணும். அதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னக்க அந்த அல்லாமுல் குயூப். உண்மையாக நீ ஆகிறவன். இதான் பாத்தீங்களா, 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்டைல். நீ ஆகிறவன். இன்னைக்கு இதே ஸ்டைல் தான். உண்மையாக, இன்னக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நிச்சயமாங்கிறது மக்கள் அர்த்தம் வைக்கிறாங்க. ஆனா பழைய தமிழ்ல உண்மையாகன்னு அர்த்தம் வச்சாங்க. அதான் உளப்பூர்வமா உள்ளபூர்வமா இருந்தது. உண்மையாக நீயாகிறவன், அந்த அல்லாமுல் குயூப் கைபுகளை மிக அறிந்தவன். கைபுனா என்னது? மறைவான காரியங்கள், நாம் மனதில் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள், விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்கு அறிந்தவன். நம்ம வேற யார்ட்டையும் மறைக்கலாம். உஸ்தாதிட்ட மறைக்கலாம், வாப்பா உம்மாட்ட மறைக்கலாம், நண்பர்கள்ட்ட மறைக்கலாம், சொந்த பந்தங்கள்ட்ட மறைக்கலாம், மனைவி மக்கள், கணவன்மார்கள், யார்ட்டையும் மறைக்கலாம். ஆனா அல்லாஹ் அல்லாமுல் குயூப் மறைவான கைபுகளை மிக அறிந்தவன். அரபியில் எழுதிக்கங்க, கைபுங்கிற வார்த்தை. அதே மாதிரி முன்னாடி ஒரு வார்த்தை போச்சு இல்லையா? இன்னமும் ஒரு வார்த்தை போச்சு. எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, பாத்துங்க. ஏதாவது முன்னாடி போயிருந்தா அதையும் எழுதி வச்சுக்கோங்க. துபுத்து அன்ஹு, ஷிர்கை விட்டும் தௌபா செய்து மீண்டேன்.
ஷிருக்கு என்பது மிகப்பெரிய கொடிய பாவம். அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், அதான் ஷிருக்கு. தபர்ரத்து அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாம். தீனுல் இஸ்லாமை தவிர மத்தும் தீன் அடங்களை விட்டும் நீங்கி விட்டேன். அடங்கள்னா என்ன? அனைத்தும். தீனுல் இஸ்லாமை தவிர மற்ற எல்லா மார்க்க வழிமுறைகள், மதங்கள் அனைத்து செயல்பாடு விட்டும் நான் நீங்கி விட்டேன். தூய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். வாஸ்லம் து வாக்கூலும், நான் இஸ்லாமாகி சொல்கிறேன். இதுக்கும் தரிசு படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். 2 பேழுகள் வரும் பொழுது இன்னைக்கு அர்த்தம் எப்படி வைப்பாங்க? வாஸ்லம் து, நான் இஸ்லாம் ஆகிறேன். வாக்கூலு, நான் கூறுகிறேன். அப்படி அர்த்தம் வைக்க கூடாது. 2 ஃபேலுகள் அரபி படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். 2 ஃபீல்களுக்கு அர்த்தம் வைக்கும் பொழுது சேர்த்தி வைக்கணும். வாஸ்லம் து வாக்கூலு, நான் இஸ்லாமாகி சொல்கிறேன். பாத்தீங்களா, இது எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காங்க. இஸ்லாமாகி சொல்கிறேன், இப்படிதான் அர்த்தம் வைக்கணும் 2 ஃபீல்கள் இணைச்சு சொல்லும் பொழுது. ஓதுற பசங்களுக்கே தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா? அம்மாவா? அன்பரை சொல்லி கொடுத்தார். அப்படிதான் வைக்கணும், சரியானது. லா இலாஹ இல்லல்லா, நான் இஸ்லாமாகி சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. இதை அந்தியும், அந்தினா எப்பொழுது? மாலை பொழுது, சாயந்தரம். சந்தியும் பகல் பொழுதும், காலையும் மாலையும் அல்லது மாலையும் காலையும் ஓதி வருகிறது குஃப்ரை விட்டு நீங்கிறதுக்கு சபபாய் இருக்கும். குஃப்ரை விட்டு நாம் விலகி நிற்பதற்கு சபபு. சபபுனா அரபி வார்த்தை, காரணமாய் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம். அது சரி. இன்னொரு தடவை என்ன பண்ணிடலாம், பாஸ்டர்லாம் நான் சொல்லித்தரேன், நீங்களும் சொல்லுங்க. 5ஆம் களிமா ரத்து குஃபர். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு. நான் அறிந்தவனாக அறவே உன்னை கொண்டு இணை வைக்கிறதை விட்டும் உண்மையாக நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். வஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு, நான் அறியாததுக்கு உன்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறேன். இன்னக அந்த அல்லாமுல் குயூப், உண்மையாக நீயாகிறவன் கைபுகளை மிக அறிந்தவன். துபுத்து அன்ஹு, ஷிர்க்கை விட்டும் தௌபா செய்து மீண்டேன். வதபர்ரது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாம். தீனுல் இஸ்லாம், தீனுல் இஸ்லாமை தவிர மற்றும் தீன் அடங்களை விட்டும் நீங்கிவிட்டேன். வாஸ்லம் து வாக்கூலு, நான் இஸ்லாமாகி சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. இதை அந்தியும் சந்தியும் ஓதி வருகிறது குஃப்ரை விட்டு நீங்கிறதுக்கு சபபா இருக்கும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இப்ப என்ன பண்ணணும்? 2ஆம் களிமா, 3ஆம் களிமா, 4ஆம் களிமா, 5ஆம் களிமா, இந்த 4 களிமாவை வாசிச்சு வாய்ஸ் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இல்மிலும் நம்முடைய இல்மிலும் தஅல்லுமிலும் தஅலீமிலும் பரக்கத்து செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.